ஸ்ரீநகரில் 96வது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறார் அங்கிருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் சஞ்சீவி. அவருடைய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். காஷ்மீரின் கோடைக்கால தலைநகரமான ஸ்ரீநகரில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 96வது நாளாக இன்று காஷ்மீரில், குறிப்பாக ஸ்ரீநகரில் முழுவடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. குறிப்பாக இப்பொழுது இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது, ஒட்டுமொத்தமாக இங்கு அனைத்து கடைகளும் 96வது நாளாக இந்த இடத்தில் மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக இன்றிலிருந்து 96 நாட்களுக்கு முன்பாக பிரிவினைவாதி புர்ஹான் வானி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கும் காரணத்தால் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்டான். அதைத் தொடர்ந்து இந்த இடத்தில் தினம் போராட்டம் நடந்து வருகிறது. குறிப்பாக போராட்டம் மட்டுமில்லாமல் போராட்டம் தொடங்கி பின் கலவரமாக மாறும் காரணத்தால் இந்த இடத்தில் அதிகபட்சமான பாதுகாப்பானது குவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், அதே போல அதிகபட்சமான போராட்டம் நடக்கும் இடங்களில் அதிகபட்சமான கலவரங்கள் வரும் இடத்தில் இந்த இடத்திலிருந்து இந்திய ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரை பொறுத்தவரை குறிப்பாக இன்று மொஹரம் பண்டிகை என்ற காரணத்தால் அதிகபட்சமான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளியே யாரும் ஊர்வலமாக செல்வதற்காக இந்த இடத்தில் அனுமதி இல்லை. ஆனாலும் இந்த இடத்தில் இன்று கலவரம் விடுக்கின்ற காரணத்தால், குறிப்பாக வெளியே எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்ற காரணத்தால் இந்த இடத்தில் தற்போது பாதுகாப்பு என்பது மிகவும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் நதீமுடன் சஞ்சீவி, நியூஸ் தமிழ், ஸ்ரீநகர்.